சாம்பார் வடை. இது எப்படி இன்றைக்கி நம்ம செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு வானலில் எண்ணெய், 2 கடுகு இது போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த வெங்காயம் நைஸாக கட் பண்ணிட்டு அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி வணக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் ஃபுல்லாக நமக்கு மஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் முன்னையே ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து அதை வேக வச்சுட்டேன். அந்த பருப்பு தண்ணியும் இந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியும் இந்த தண்ணியோட ஃபுல்லாக வந்து கலந்து 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு சாம்பார் ரெடி. கொஞ்சம் தண்ணி மாதிரி சாம்பார் வச்சுக்கணும். சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 2 வடையும் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். வடையில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக நம்ம அழுத்தினோம்னா அந்த தண்ணி ரிலீஸ் ஆகிடும். அந்த தண்ணி ரிலீஸ் ஆன வடையை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு ஊற விட்டு எடுத்தோம்னா நம்ம சாம்பாரோட